சில கோப்புகளை எடுப்பதற்காக சுரபி அலுவலக நேரத்திற்கு வீட்டிற்கு சென்றிருந்தவள் திரும்பி வரும்போது கையில் ஒரு தபால் உரையை கொண்டு வந்தவள். நேயா, இது உனக்கு தான் வந்திருக்கு. வீட்டை பூட்டிட்டு வெளியே வரும்போதுதான் வாட்ச்மேன் இதை என் கையில கொடுத்தாரு. அதான் அப்படியே கையில எடுத்துட்டு வந்துட்டேன் என்று அதை நேயாவிடம் கொடுக்க, நேயாவோ அதை வாங்கி பிரித்து பார்க்க அதில் ஒரு திருமண பத்திரிகை இருந்தது. அதை ஒரு முறை படித்து பார்த்துவிட்டு ஒரு பெருமூச்சோடு அதே மேஜையில் வைக்க, சுரபியோ அதை கவனித்திருந்தவள் ஏதோ கல்யாண இன்விடேஷன் போல இருக்கு. யாருக்கு கல்யாணம் நேயா என்று கேட்டாள். என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு தான் வர ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் என்று நேயா கூற, என்ன சொன்ன? எனக்கு சரியாதான் காதுல விழுந்துச்சா? இங்க அவளுக்கு 30 வயசுக்கு மேல ஆகியுமே கல்யாணம் ஆகாம சுத்திக்கிட்டு இருக்கோம். நீ என்னடானா உன்னோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு கல்யாணம் சொல்ற? அந்த பொண்ணோட வயசு என்ன? முதல்ல உன் ஃப்ரெண்டோட வயசு என்ன சொல்லு. உன்னோட வயசுல அவங்க பெரியவங்களா என்று சுரபி அதிர்ச்சியும் வியப்புமாக கேட்டாள். ஃப்ரெண்டுனா என்னோட ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவதான். என்ன, என்னோட ஒரு வயசு வேணா கூட இருப்பா. +1 படிக்கும் போதே படிப்பை பாதியில நிறுத்தி அவளுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சுட்டாங்க. உடனே கன்சீவ் ஆயிட்டா. இப்போ அவ பொண்ணுக்கு 18 வயசு தான் முடிஞ்சிருக்கு. நாம தான் படிக்கலையே, நம்ம பொண்ணையாவது நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாளா? இல்ல, கேட்டா எங்க குடும்ப வழக்கம் இப்படித்தான்னு ஒரு பதில் ரெடிமேடா இருக்கு. அப்ப கூட படிப்புக்கு ஒரு பொண்ணுக்கு படிப்பு ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு முக்கியம்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேன். ஆனா எங்க கேக்குறா? நீ நல்லா படிச்சு நல்ல பொசிஷன்ல இருக்க, ஆனா கல்யாணம் குழந்தை இப்படி உன் வாழ்க்கையில உனக்கு என்ன சந்தோஷம் இருக்குன்னு என்னைய திருப்பி கேக்குறா. நான் என்னோட சொந்த கால நிக்கிறதே எனக்கு நிறைவான வாழ்க்கை தான். எனக்கு கல்யாணம் செஞ்சுக்க விருப்பம் இல்ல. அதுக்காக யாரும் கல்யாணம் செஞ்சுக்கவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு இல்லையா? ஆனா அத அவளுக்கு புரிய வைக்க முடியல. அவ பொண்ணோட வாழ்க்கையில நல்லது நடக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறதா அவளுக்கு தோணுது. அதுக்கப்புறம் நான் என்னத்த சொல்ல, விட்டுட்டேன். இதே போல என்னோட ஸ்கூல்ல படிச்ச இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கா. அவளும் ஸ்கூல் படிக்கும் போதே காதலிச்சு வீட்டை எதிர்த்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டா. கல்யாண வாழ்க்கையும் நல்லபடியா தான் போகுது. ஆனாலும் சமீபத்துல அவளை பார்த்தப்போ அவ என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? படிக்கிற வயசுல படிக்கிறதுல கவனத்தை செலுத்தாம காதல் கல்யாணம்னு என்னோட கவனம் அதுல போயிடுச்சு. இப்பவும் என்னோட வாழ்க்கை நல்லாத்தான் இருக்கு. ஆனா என் கூட படிச்ச நீங்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறத பார்க்கும்போது நானும் நல்லா படிச்சிருந்தா இப்படி ஒரு பொசிஷன்ல இருந்திருக்கலாம்னு தோணும். ஆனா ஒண்ணு, என்ன போல இல்லாம என்னோட பொண்ணை நல்லா படிக்க வச்சு இப்படி ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வரணும். இத அடிக்கடி என்னோட பொண்ணுகிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லுவா. அவ சொன்னத அப்படியே பின்பற்றுவாளான்னு தெரியாது. ஆனா அவ அப்படி நினைச்சதே பெரிய விஷயம் இல்லையா என்று நேயா சொல்லவும் சுரபியும் அதை ஆமோதித்தாள். இதை பற்றி மேலும் இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது அவர்களின் அலுவலக தொலைபேசி மண் அடிக்கவும் சுரபி அந்த அழைப்பை ஏற்றவள், ஹலோ, என்ஆர்எஸ் ஆடிட் என்று அவர்களின் நிறுவன பெயரை சொல்லி பேசவும், ஹலோ, நான் அகன் இண்டஸ்ட்ரியில இருந்து ஜெனரல் மேனேஜர் கமல் பேசுறேன். எங்க இண்டஸ்ட்ரீஸோட ஆடிட்டிங்க மிஸ் நேயரதி பார்க்கணும்னு நாங்க விரும்புறோம். அவங்களுக்கு சம்மதம்னா அவங்க எங்க கம்பெனிக்கு வந்து எங்க எம்டி மிஸ்டர் அகன் பரிதியை சந்திக்கலாம் என்று அவன் விவரத்தை கூற, ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நான் இத பத்தி மிஸ் நேரதியிடம் பேசிட்டு எப்போ சந்திக்கலாம்னு சொல்றேன், தேங்க்யூ என்று சொல்லி தொலைபேசியை வைத்தாள். சுரபி பேசிக் கொண்டிருக்கவும் நேயா அவளை பார்த்தபடி இருக்க, வாவ் நேயா, இப்போ அகன் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து ஜெனரல் மேனேஜர் மிஸ்டர் கமல் பேசினாரு. அவங்க இண்டஸ்ட்ரீஸ்க்கு நாம தான் ஆடிட்டிங் பார்க்கணுமா. அது சம்பந்தமா அவங்க எம்டி மிஸ்டர் அகன் பரிதியை சந்திக்கணுமா. நமக்கு ஓகேவான்னு கேக்குறாங்க. நேயா, என்னால இத நம்பவே முடியல. இது வரைக்கும் நாம ஆடிட்டிங் பார்த்தது சின்ன சின்ன கம்பெனிஸ் தான். ஆனா அகன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படி இல்ல. அது பெரிய லெவல் இண்டஸ்ட்ரீஸ். இந்த இண்டஸ்ட்ரீஸ் ஆடிட்டிங் மட்டும் நாம பார்த்தோம்னா அப்புறம் நம்ம கம்பெனி வேற லெவலுக்கு போயிடும். இந்த வாய்ப்பை நம்ம தவற விடவே கூடாது என்று சுரபி மகிழ்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்க, ஆமா, அந்த இண்டஸ்ட்ரீஸ் பேரும் அதோட எம்டி பேரும் என்னன்னு சொன்ன என்று நேயா கேட்டாள். அதற்கு சுரபி, அகன் இண்டஸ்ட்ரீஸ், அதோட எம்டி அகன் பரிதி. நீ இந்த இண்டஸ்ட்ரீஸ் பத்தி கேள்விப்பட்டது இல்லையா என்று கேட்க, ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா அப்போது அந்த பெயர் மனதில் நின்றிருக்காது. ஆனால் இப்போதோ அகன் பரிதி என்ற பெயர் நேயாவின் மனதில் ஆழமாக பதிந்து விட்டிருந்தது. அவன்தானே நேற்று வானொலியில் பேசியவன்? ஒருவேளை அவன் இல்லையோ? ஒரே பெயர் கொண்ட வேறு நபரா? ஆனால் இப்படியான பெயர் அதிகம் கேள்விப்பட்டதில்லையே. அப்போது இருவரும் ஒருவன்தானா என்று கேள்விகள் அவளுக்கு இருந்தது. எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். அகன் பரிதி என்ற பெயர் கொண்ட யாரையும்
அவளுக்கு சந்திக்க இப்போது விருப்பம் இல்லை. அதனால் கேள்விப்பட்ட பேராத்தான் இருக்கு. நீ சொல்றது போல இந்த வாய்ப்பு கிடைச்சா நம்ம முன்னேற்றத்துக்கு நல்லதுதான். ஒண்ணு செய், நீயே போய் அந்த அகன்பருதியை பார்த்துட்டு வந்துரு. அப்படியே நீயே அந்த இண்டஸ்ட்ரீஸ் ஆடிட்டிங்கும் பார்த்துக்கோ என்று நேயா கூறினாள். அகன் இண்டஸ்ட்ரீஸ் மேனேஜர் பேசும்போதே நீதான் அவங்க இண்டஸ்ட்ரீஸ் ஆடிட்டிங்க பார்க்கணும், நீதான் மிஸ்டர் அகனை சந்திக்கணும்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. அதனால நீதான் மிஸ்டர் அகனை சந்திக்கணும் என்று சுரபி கூற, அவங்க இண்டஸ்ட்ரீஸ் ஆடிட்டிங்க பார்க்க நம்ம கம்பெனியை அணுகியிருக்காங்க. நாம தான் யார் அவங்க ஆடிட்டிங்க பார்க்கணுங்கிறத முடிவு பண்ணணும், அவங்க இல்ல, புரியுதா என்று நேயா தீர்மானமாக கூற, ஆமா, நாம அப்படியே 10-15 பேரை வச்சு வேலை வாங்குறோம் பாரு. நாம இப்பதான் வளர்ந்துட்டு வரோம் நேயா. இப்பவே நாம இப்படி அட்டிடியூட் காட்டினா அது நம்ம வளர்ச்சிக்கு நல்லதில்ல. இதுக்கு முன்னாடி இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு யார் ஆடிட்டிங் பார்த்தது தெரியுமா என்று சுரபி அந்த ஆடிட்டரின் பெயரை கூறியவள், அவர் எவ்வளவு ஃபேமஸான ஆடிட்டர். அவங்க நினைச்சிருந்தா கண்டிப்பா அவருக்கு பிறகு அதே போல ஃபேமஸான ஆளை தானே அவங்க தேடி இருப்பாங்க. ஆனா நம்மள அணுகியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாம இப்படி நடந்துக்கிறது தப்பு நேயா. அது இல்லாம நீ எனக்கு சீனியர் தானே, அதனால நீ தானே அந்த கம்பெனி ஆடிட்டிங்க பார்க்கணும். அதுதான் சரியா இருக்கும். நான் ஏதாச்சும் சொதப்பிட்டாலும் சொதப்பிடுவேன். வேணும்னா உனக்கு உதவியா இருக்கேன். அதனால நீ போய் மிஸ்டர் அகன்பரிதைய சந்திச்சு பேசு என்று சொல்லிக் கொண்டிருக்க, நேயாவோ என்று சலித்துக் கொண்டாள். என்னாச்சு நேயா, பொதுவா இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீ உடனே அதை பிடிச்சுப்பியே, இன்னைக்கு என்ன அப்படி ஒரு சலிப்பு என்று சுரபி கேட்கவும், எனக்கு அகனை சந்திக்க விருப்பம் இல்ல சுரபி என்று கூறிய நேயா நேற்றைய கார் பயணத்தில் நடந்ததை கூற, அதை கேட்டு சுரபிக்கு முதலில் சிரிப்பு வர சிரித்தவள், ஐயோ இதுக்குத்தான் இப்படி தயங்குனியா? மிஸ்டர் அகன் பிஸியான பிசினஸ் மேன். அவர் ரேடியோல பாட்டு கேட்டு வந்தாருன்னு சொல்றதை எங்கேயாச்சும் நம்ப முடியுதா என்று கேட்டு சுரபி மீண்டும் சிரித்தாள். அப்போ நாம வெட்டியா இருக்கோமா? நாமளும் தான் நம்ம வேலையில பிஸியா இருக்கோம். ஆனா ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு கார்ல போகும்போது நைட்டு தூங்கும் போது இப்படி பாட்டு கேட்கறது இல்லையா? அகன் பிசினஸ் மேனா இருக்கலாம், ஆனா அவரும் மனுஷன் தானே. நம்மள மாதிரி அவரும் ரிலாக்ஸேஷனுக்காக பாட்டு கேட்டுக்கலாமே என்று நேயா கேட்க, நீ சொல்றது போலவும் இருக்கலாம், ஆனா ரேடியோவுக்கு கால் போட்டு பேசியிருப்பார்னு நம்ப முடியல. சரி, அப்படியே பேசியிருந்தாலும் அடுத்து உன் பேச்ச கவனிச்சு கேட்டிருப்பாராங்கிறதும் சந்தேகம்தான். அப்படியே கேட்டிருந்தாலும் அடுத்தடுத்த வேலையில உன்னோட பேரை கூட அவர் நினைவுல இருக்காது. அப்படி இருக்க அவரை சந்திக்க உனக்கு என்ன பயம் என்று சுரபி கேட்டாள். ஹலோ, எனக்கு பயம்னு உன்கிட்ட சொன்னனா? எனக்கு அவர் பேசின பேச்சே எனக்கு பிடிக்கல, அதனாலேயே அவரை சந்திக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு நேயா கூற, முதல்ல 2 பேரும் ஒரே நபர் தானான்னு கூட தெரியல. அப்படி இருக்க அகனை நேர்ல சந்திச்சு பேசுறதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது? அப்படியே நீ நினைக்கிற அகன் இவரா இருந்தாலும் அது பர்சனல், இது அபிஷியல். நாம அவரை அடிக்கடி சந்திக்கிற சூழல் வராது. எப்படியும் மேனேஜர், ஆபீஸ் அக்கௌண்டன்ட் இப்படி யாரோடவாது தான் நாம வேலை பார்க்கவே வேண்டியிருக்கும். அதனால இதுக்கு கொஞ்சம் ஒத்துக்கோ நேயா என்று சுரபி கெஞ்சி கேட்கவும், நேயாவும் சரி என்று ஒத்துக்கொண்டாள். ஒருவேளை மறுத்தால் சுரபி சொன்னது போல அகனை நினைத்து பயப்படுவது போலாகும். அதில்லாமல் இருவரும் ஒருவரா என்று அவளுக்கு தெரியவில்லையே. அதனால் ஒத்துக்கொண்டாள். ஆனாலும் இருவரும் ஒருவராகத்தான் இருக்கக்கூடும் என்று மனம் அடித்துச் சொன்னது. நேயா ஒத்துக்கொண்டதும் அவளிடம் அகனை சந்திக்க நேரத்தை கேட்டு அதை உடனே அகன் இண்டஸ்ட்ரீஸுக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து கமலிடம் நேயா சந்திக்கவிருக்கும் நேரத்தை கூறி சுரபி அனுமதி வாங்கிக் கொண்டாள். இங்கு அதற்கு அனுமதி அளித்த கமலோ நேயா இதற்கு ஒத்துக்கொண்டதற்கு மகிழந்தான். ஆனால் நேயா வரும் நேரம்தான் தான் இங்கு இருக்கக்கூடாது என்று மனதில் முடிவு செய்து கொண்டவன் நேராக அகனை சந்திக்க அவனது அறைக்கு சென்றான். அகன் ஏதோ தீவிரமான பணியில் ஈடுபட்டிருக்க அகன் என்று அழைத்த கமல் அவன் ஏறிட்டு பார்த்தபோது, நம்ம கம்பெனி ஆடிட்டிங்க பார்க்க மிஸ் நேரதி ஓகே சொல்லிட்டாங்க, இன்னைக்கு ஈவினிங் அவங்க உங்களை சந்திக்கிறதா சொல்லியிருக்காங்க என்று கமல் கூறவும், என்னவோ நேயாவை சந்திக்க அகனுக்கு விருப்பமில்லை. நேற்று வானொலியில் பேசியவளும் இவளும் ஒருவரே என்பதில் அவன் மனம் உறுதியாக இருக்க அவளை சந்திப்பதில் அவனுக்கு பெரிதாக ஆர்வமில்லை. அதனால் நீ தானே அவங்கள ரெக்கமெண்ட் பண்ண, அதனால் நீயே அவங்கள சந்திச்சு பேசு, அதான் சரியா இருக்கும் என்று அவன் கூறினான். அதை கேட்டு கமல் அதிர்ச்சியானவன், அகன், அந்த டைம் நான் அக்காவை பார்க்க வீட்டுக்கு போறதா இருக்கேன், கயலோட வளகாப்பு பத்தி பேசணும்னு நேத்தே சொன்னனே என்று அப்போதைக்கு ஒரு வழியை கண்டுபிடித்தவன் அதை கூறவும், கயல் விஷயம் என்றதும் கமல் யூகித்தது போல சிறிது நேரம் யோசித்த அகன், ஆமா,
சீக்கிரம் உன்னோட அக்காட்ட இத பத்தி பேசினா நாமளும் அதுக்கேத்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் பண்ண சரியா இருக்கும் என்றவன், சரி நீ இல்லன்னா மிஸ் ரே நேரதிட்ட பேச வேற யாரையாச்சும் ஏற்பாடு பண்ண என்பது போல அவன் கூற, அகன், நாமளே அவங்கள சந்திச்சு பேசினாதான் நல்லா இருக்கும். இல்லன்னா ஏதாவது தப்பு நடக்க கூட வாய்ப்பு இருக்கு. சரி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விடுங்க, நான் அவங்கள சந்திச்சதுக்கு அப்புறம் அக்காவை போய் பார்க்க போறேன் என்று ஒரு பேச்சுக்கு சொல்ல, அவன் எதிர்பார்த்தது போல், இல்ல நீ போய் உன்னோட அக்காவை பாரு, நான் மிஸ் நேரதியை சந்திக்கிறேன் என்று அகன் அரைமனதாக ஒத்துக்கொண்டான். நல்ல வேளை நாம சொன்னதுக்கு சாரின்னு சொல்லாம போனாரே என்று மனதில் நினைத்தபடி கமல் அவனிடம் விடை பெற்றுக் கொண்டு கிளம்பினான். நேயா அந்த கட்டிடத்தில் வேண்டா வெறுப்பாக நுழைந்தவள் அங்கு வரவேற்பறையில் இருந்த பெண்ணிடம், உங்க எம்டிய சந்திக்கணும், நான் ஆடிட்டர் மிஸ் நேரதி, இந்த டைம் என்ன சந்திக்க அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காங்க என்று விவரத்தை கூற, ஓகே மேம், நான் சார்ட்ட கேட்டு சொல்றேன், கொஞ்ச நேரம் காத்திருங்க என்று அந்த பெண் கூறவும் அவள் அங்கிருந்த இருக்கையில் அமரவும் அந்த பெண் அகனுக்கு தொடர்பு கொண்டவள், சார், ஆடிட்டர் மிஸ் நேரதி உங்களை சந்திக்க வந்திருக்காங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க போல, பார்க்க வர சொல்லட்டுமா என்று அனுமதி கேட்டாள். அதை முழுதாக கேட்ட அகன், வந்துட்டாங்களா, சரி உள்ள அனுப்புங்க என்று அவனும் வேண்டா வெறுப்பாக கூற, மேம், உங்களை சார் வர சொன்னாங்க, இதோ இந்த பக்கம் போனா சார் கேபின் வரும், நீங்க போய் பாருங்க என்று அந்த பெண் கூறவும் நேயா அந்த பெண்ணுக்கு நன்றி கூறியவள் அகனை காண சென்றாள். அக்கா, அக்கா என்று கமல் அழைத்து கொண்டே வீட்டிற்குள் நுழைய, கண்ணா வா வா என்று பத்மா உற்சாகமாக அழைத்தவள், என்னடா வரதா ஒரு வார்த்தைக்குள்ள சொல்லல, நானே நாளைக்கு வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சேன், அப்புறம் கயல் எப்படி இருக்கா என்று நலம் விசாரித்தாள். நல்லா இருக்காக்கா, நேத்து தான் செக்கப் போனோம், குழந்தை நல்லாதான் இருக்கு, ஆனாலும் கவனமா இருக்க சொன்னாங்க என்று மருத்துவர் கூறியதை அவன் கூறியவன், அதான் கயலுக்கு எப்போ வளைகாப்பு வைக்கலான்னு அகன் உன்கிட்ட கேட்க சொன்னாருக்கா, நானும் அதுக்கு முன்னமே உன்கிட்ட அதை பத்தி பேசணும்னு இருந்தேன் என்று சொல்ல, நானும் வீட்டுக்கு வந்தா அதை பத்தி பேசலாம் தான் இருந்தேன் கண்ணா, கயலுக்கு 7ஆம் மாசமே வளைகாப்பு பண்ணிடலாம், 9 மாசம் செஞ்சா கயலுக்கு சிரமமா இருக்கும், அதனால இப்பவே செஞ்சிடலாம், இப்போதான் மாசம் பிறந்திருக்கு, அடுத்து ஒரு நல்ல நாளா பார்த்து வளைகாப்பு வச்சுக்கலாம் என்று பத்மா கூறியவள் கேலண்டரை பார்த்து 2-3 தேதிகளை குறிப்பிட்டு, இதுல என்னைக்கு வேணாலும் வச்சுக்கலாம், நீ கயல்கிட்டையும் அவங்க அண்ணன்கிட்டையும் கலந்து பேசு, பலகாரம் 5 வகை சாதம் எல்லாம் நானே செஞ்சிடுறேன் என்று பத்மா கூறினாள். பின் வேலைக்கு சென்றிருந்த அவள் கணவன், பள்ளிக்கு சென்றிருக்கும் பிள்ளைகள் இவர்களை பற்றியெல்லாம் விசாரித்துவிட்டு இருவரும் பொதுவாக பேசிக் கொண்டிருக்க, அப்புறம் கண்ணா, 2 நாள் முன்ன நேயாவோட அக்காவை பார்த்தேன், வாடகை பணம் வாங்க வந்திருந்தா போல, அப்போ நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தப்போ வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்தவ என்ன பார்த்தா, உடனே என்கிட்ட நேயாவை பத்தி ரொம்ப புலம்புனா என்று பத்மா கூறவும், நேயா பத்தி புலம்புனாங்களா, ஏன் என்னவா என்று கமல் கேட்டான். எல்லாம் நேயா கல்யாணம் பத்தி தான், நேயா கல்யாணம் வேண்டான்னு பிடிவாதமா இருக்காளாம், ஆனா அவ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த வீட்டை விற்க முடியுமா, அவளும் அவளோட அண்ணாவும் நேயாவுக்கு மாத்தி மாத்தி மாப்பிள்ள பாக்குறாங்களாம், ஆனா அவ யாரையும் பிடிக்கல, வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காளாம், நீ அவகிட்ட எடுத்து சொல்லுன்னு என்கிட்ட சொன்னா, உனக்கும் நேயாவுக்கும் தான் நல்ல பழக்கம், ஆனா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, நீங்க பேசிய வருஷ கணக்கா ஆகுது, பாத்துக்கிறதும் கிடையாது, அப்படியே உன்னை பார்த்தாலும் நேயா கோவப்பட்டு முகத்தை திருப்பிட்டு போறா, ஆனாலும் என்ன பார்த்தா நின்னு பேசுவாதான், ஆனா அதுக்காக அவகிட்ட நான் அதிகமா உரிமை எடுத்துக்க முடியுமா, அவ கல்யாணத்தை பத்தி பேசினா அத அவ எப்படி எடுத்துப்பாளோ, அதான் நேயாவை பார்த்தா இது விஷயமா பேசுறதா நேயா அக்காட்ட சும்மா சொல்லிட்டு வந்தேன் என்று பத்மா விஷயத்தை கூறவும், ஆமா, அப்படியே நேயா மேல உள்ள அக்கறையில அவளுக்கு மாப்பிள்ள பாக்குறாங்க பாரு, நாம அவங்களுக்காக நேயாட்ட பேசணுமா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் என்று கமல் கூறினான். நீ சொல்றது சரிதான், ஆனாலும் நாமளும் அவங்கள போல இருக்க முடியுமா, நமக்கு நேயா வாழ்க்கையில அக்கறை இருக்குல்ல, அவளுக்கும் உன்னோட வயசு தானே, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல, பேசிக்க மாட்டேங்கிறீங்க, நீ இப்போ நல்லபடியா கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருக்க, ஆனா நேயா தனியா இருக்காளேன்னு உனக்கு ஏதாச்சும் கவலை இருக்கா, உறவுக்காரங்க பாசமா இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் இல்ல, அவளுக்கு வாழ்க்கையில ஒரு துணை வேண்டாமா, இப்போ வேணும்னா நான் தனியா இருந்திருப்பேன்னு அவ சொல்லிக்கலாம், ஆனா ஒரு கட்டத்துல அந்த தனிமையே அவளுக்கு நரகம் ஆயிடுங்கண்ணா, அவளோட அக்கா அண்ணா போல நாமளும் இருக்கக்கூடாது என்று பத்மா கூறவும், எனக்கு புரியுதுக்கா, ஆனா என்ன பார்த்தாலே கோவப்படுற அவகிட்ட போய் நான் கல்யாணத்தை பத்தி பேச முடியுமா,
என்னோட சுயநலத்துக்காக அவளை காயப்படுத்திட்டேன். இப்போ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு பேசுவேன்? இப்போ அவ எந்த மனநிலையில இருக்கான்னு கூட தெரியல. ஆனா அதுக்காக நான் அப்படியே இருந்துட மாட்டேன்க்கா. சீக்கிரமா நேயாவை சமாதானப்படுத்த முயற்சி பண்றேன். அப்புறம் அவகிட்ட கல்யாணத்தை பத்தி பேசுறேன் என்று பத்மாவிடம் கமல் கூறினான். ஆனாலும் இப்போதே அவளை நேரில் சந்திக்க தயங்கி கிளம்பி வந்தவன் அவளிடம் எப்படி பேசி அவளை திருமணத்திற்கு சம்மதிக்க வைப்பான்? அவளிடம் அப்படி உரிமையாக போய் பேச அவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அவளை வேண்டாம் என்று சொல்லி அவளை புறக்கணித்து அவன்தான் அந்த தகுதியை இழந்து விட்டானே. நினைக்கும் போதே அவன் மனதிற்கு வருத்தமாக இருந்தது. இந்த அலுவலகத்தில் நுழையும் போது எந்த மனநிலையில் இருந்தாலோ அதே மனநிலையில் வேண்டா வெறுப்பாக எந்த ஒரு ஆர்வமோ எதிர்பார்ப்போ இல்லாமல் தான் நேயா அகனை சந்திக்க அவன் அறைக்கு சென்றாள். கிட்டத்தட்ட அதே மனநிலையில்தான் அகனும் அங்கே அமர்ந்திருக்க அவள் அறைக்கதவை தட்டவும் வாங்க என்று அவனது குரல் கேட்டு உள்ளே வந்தவள் அகனை பார்த்து வியப்பை காட்ட அவனும் அதே வியப்பை அவனது கண்களில் பிரதிபலித்தான். சார், நீங்களா? நீங்க தான் இந்த இண்டஸ்ட்ரீஸோட எம்டியா? உங்களை நான் இங்க எதிர்பார்க்கவே இல்லை. நேஜாமாவே இது சர்ப்ரைஸ் தான் என்று வியப்பு குறையாமல் அவள் பேச, நானும் உங்களை இங்க எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க தான் ஆடிட்டர் நேரதியா? ஆனா இந்த பேரை கேள்விப்பட்டதும் நான் எதிர்பார்த்த நபரே வேற. ஆனா இப்போ அந்த நபர் நீங்களா இருக்க முடியாதுன்னு உறுதியா தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா அந்த நபருக்கு உங்களை போல இனிமையா பேச தெரியாது என்று அகன் கூறவும் அவளுக்கு ஏதோ புரிந்தது போல இருக்க, ஹலோ, யார் எப்படி நடந்துக்கிறாங்க பேசுறாங்கிறத பொறுத்துதான் நாம பேசுறதும் இருக்கும். எல்லார்கிட்டையும் எந்த நேரத்திலையும் ஈன்னு இழிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க முடியாது என்று நேயா கொஞ்சம் கோபமாகவே பதில் கூறினாள். அப்போ ரேடியோல பேசின நேயரதி நீதானே என்று அவனும் புரிந்து கொண்டவனாக கேட்க, அதே ரேடியோல உருகி உருகி காதல் வசனம் பேசின அகன் பருதி நீங்க தானே என்று அவளும் கேட்டாள். அப்போது அவர்கள் முன்னே யூகித்தது சரியே என்பது போல் இருவரும் நினைக்க ஒருத்தரை ஒருத்தர் முறைத்து கொண்டு நின்றார்கள். இங்க பாரு, உனக்கு ஆண்களை பிடிக்காதுன்னா அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா என்ன பத்தியோ என் காதல பத்தியோ பேச உனக்கு எந்த உரிமையும் இல்ல. அத்தனை பேர் கேட்கிற ரேடியோல நான் சிம்பத்தி கிரியேட் பண்ண செய்ய பேசுறேன்னு சொல்ற. அப்படி சொல்லும் உரிமையை உனக்கு யார் கொடுத்தா? என்ன பத்தியும் என் காதல பத்தியும் உனக்கு என்ன தெரியும் என்று அவன் பேச, ஆமா, உங்களை அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு போனா, அதோட அதை விடுங்களேன். ஏன் என்னமோ தியாகம் பண்ணிட்டது போல பேசி அந்த பொண்ண அங்க தப்பானவளா காட்டுறீங்க? அப்போ அந்த இடத்துல உங்க மேல தப்பு இல்லைன்னு காட்ட பேசுறீங்கன்னு தானே அர்த்தம் என்று அவள் பதில் கூறினாள். அந்த நிகழ்ச்சியே தலைப்பு காதலால நமக்கு என்ன கிடைச்சதுன்னு பேசதான். அங்க என்னோட ஃபீலிங்ஸா நான் பேசினேன். அதனால உனக்கு என்ன வந்துச்சு? ஏன் நீ கூட தான் உன் காதலன் துரோகம் செஞ்சுட்டு தான் பேசின. அதுல எந்த அளவு நிஜம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அப்படி ஒருவேளை நிஜமாவே இருந்தாலும் நீ அதை சாதாரணமா எடுத்துட்டு போக வேண்டியதானே? நீ ஏன் நிகழ்ச்சியில அதை பேசணும்? அப்போ நீயும் சிம்பத்தி கிரியேட் செய்ய பேசினதா தானே அர்த்தம் என்று அவனும் பதிலுக்கு கேட்க, அப்படி சிம்பத்தி தேடணும்னு எனக்கு அவசியம் இல்ல. முதல்ல எனக்கு அந்த நிகழ்ச்சியில பேச எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. ஆனா உங்க பேச்ச கேட்ட அப்புறம் தான் அப்படி இன்னொரு முறை நீங்க எதுவும் உளரக்கூடாதுன்னு தான் நான் அந்த நிகழ்ச்சியிலே பேசினேன். இல்ல அப்படியே உங்க காதல கல்வெட்டுல பதிச்சு வைக்கணும்னு என்ற அளவுக்கெல்லாம் நீங்க நினைச்சிடக்கூடாதுல்ல என்று அவள் கூறவும், யாரும் என்னையோ என் காதலியோ புகழணும், என்ன தியாகியா நினைச்சு பேசணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல, புரியுதா? அதே போல ஆண்களை பத்தியான உன்னோட எண்ணத்தை சொல்ற உன்னோட பொது சேவை பத்தியும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. என்னோட மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சா போதும். எப்பவும் என்னோட மனசுல என்னோட விஷ்-க்கான இடம் அப்படியே தான் இருக்கும். உன்னாலேயோ இல்ல உன்னோட பேச்சாலேயோ எந்த ஒரு மாற்றமும் எனக்கு ஏற்பட போறதில்ல, புரியுதா என்று திட்டவட்டமாக கூறினான். அவங்க இன்னொருத்தரோட மனைவியா இருந்தாலும் அப்போ உங்க நினைப்பு தப்பு இல்லையா? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உனக்கு தெரியுமா? அப்படி நான் சொன்னனா? ஒருவேளை அவளுக்கு கல்யாணம் ஆகியிருந்தாலும் நான் எங்களுக்குள்ள இருந்த இனிமையான நினைவுகளை தான் என்னோட மனசுல சுமந்துட்டு இருக்கேன். அந்த நினைவுகள் தெய்வீகமானது, அவ்வளவுதான். ஒருவேளை அவளை அவ கணவனோட திரும்ப சந்திக்கிற வாய்ப்பு வந்தா அப்போ அவளை நான் பார்க்கும் பார்வையில கண்டிப்பா அவ இன்னொருத்தரோட மனைவிங்கிற மரியாதை வரும். அப்போ என்னோட மனசுலும் மாற்றம் வரும். என்னை பத்தி எதுவுமே தெரியாம நீயா எப்படி என்னை பத்தி ஒரு முடிவுக்கு வரலாம் என்று அவன் கேட்க, ஹலோ, நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க. உங்களை பத்தி நான் பேசணும்னு எந்த அவசியமும் இல்ல.
ஆண்கள் பற்றின என்னோட பார்வைய நான் அங்க சொல்ல நினைச்சேன். ஆனா அந்த ரேடியோ ஜாக்கி தான் உங்கள பத்தி சொல்லி கருத்து கேட்டாங்க. அதுக்கு தான் பதில நான் சொன்னேன். மத்தபடி நீங்க எப்படிப்பட்டவரா இருந்தா எனக்கென்ன? அத பத்தி எனக்கு கவல இல்ல. ஆனா யாரோ தெரியாத நபர இப்படி மரியாதை இல்லாம பேசுறீங்களே, அதிலேயே நீங்க எப்படிப்பட்ட நபர்ன்னு தெரியுது. முதல்ல மரியாதை குடுத்து பேச கத்துக்கங்க என்று அவள் கூறினாள். ஒருத்தரு எப்படி பேசுறாங்க, நடந்துக்கிறாங்கங்கிறத பொறுத்து தான் அவங்களுக்கு எவ்வளவு மரியாதை தரணும்னு இருக்கு. இந்த வசனத்த எங்கேயோ கேட்டது போல இருக்குல்ல? நீ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின. என்ன பத்திய உன்னோட பார்வை தப்பா இருக்கப்போ, நீ மரியாதையா வாங்க போங்கன்னு சொல்றதுல, நீ எனக்கு பெருசா மரியாதை தந்துடல. அதுக்கு நான் வெளிப்படையா உன் மேல இவ்வளவுதான் எனக்கு மரியாதைன்னு காட்டுறதுலயும் எந்த தப்பும் இல்ல என்று அவன் சாதாரணமாக கூற, அவளுக்கு அந்த பேச்சு கொஞ்சம் கடுப்பாக இருந்தாலும், கணேஷின் பேச்சை கேட்டு அவளுக்கு கோபம் வந்தது போல், இவனது பேச்சு அந்த அளவுக்கு கோபத்தை தரவில்லை. என்னவிருந்தாலும் அவனது காதல் அவனது தனிப்பட்ட விஷயம். அதில் தான் தலையிட்டது தவறோ என்பது போல் அவள் யோசிக்க ஆரம்பித்தாள். இங்க பாரு, வெளிப்படையா நான் ஒன்னு சொல்லட்டுமா? பர்சனலா எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. உன்னை இப்படி நேர்ல சந்திக்க எனக்கு விருப்பமே இல்ல. இந்த பேரை கேட்டதுமே அந்த நபர் நீயா இருக்க கூடாதுன்னு தான் என்னோட மனசு எதிர்பார்த்துச்சு. ஆனா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறதும் உறுதியா தெரிஞ்சது. ஆனா அதே சமயம் உன்னோட வேலையில நீ பெர்ஃபெக்ட்டா இருப்பேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது இல்லாம கமல் சஜஸ்ட் செஞ்சிருக்கான்னா அவன் சாய்ஸ் சரியா தான் இருக்கும். நான் பர்சனலையும் அஃபிஷியலையும் சேர்த்து குழப்பிக்க மாட்டேன். அதனால தான் உன்னை பத்தி கமல் சொன்னப்போ நானும் ஒத்துக்கிட்டேன். அதனால நீ எங்க கம்பெனி ஆடிட்டிங்க பார்க்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இனி உன்னோட விருப்பம் என்று அவன் கூறவும், எனக்கும் உங்கள சுத்தமா பிடிக்கல. நானும் இந்த பேரை கேட்டதும் இங்க வந்து உங்கள சந்திக்கவே கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா என்னோட ஃப்ரெண்டு தான் என்னை இங்க அனுப்பி வச்சா. அவளுக்காகவும் நான் என்னோட வேலையில பெர்ஃபெக்ட்டா இருப்பேன்னு சஜஸ்ட் பண்ண உங்க ஜெனரல் மேனேஜர் கமலுக்காகவும் இந்த வேலையை நான் ஒத்துக்கிறேன் என்று அவளும் கூறினாள். அடுத்து இதுவரை நடந்தது எல்லாம் கனவோ என்பது போல் அலுவலக விஷயத்தில் இருவரும் கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டனர். அதன் முடிவில் நேயாவின் வேலையில் அவனுக்கு திருப்தி ஏற்படவே அவளையே அவனது அலுவலகத்தின் கணக்கு வழக்குகளை பார்க்க நியமித்தான். பின் வேலை முடிந்ததும் அவனது அறையிலிருந்து வெளியே வந்தவள் நேராக கமலை பார்க்க வேண்டுமென்று நினைத்தவள் அவனை பற்றி விசாரிக்க, கமல் சார் பர்சனல் வேலையா வெளியே போயிருக்கார் மேடம் என்று அங்கு வேலை செய்யும் பெண் கூறவும், ஓ சரி, அவர் வந்தா மிஸ் நேரதி உங்களை பார்க்க விருப்பப்பட்டாங்க, உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்பினாங்கன்னு சொல்லுங்க என்று அவள் கூறவும் அந்த பெண்ணும் சரி என்று கேட்டுக்கொண்டாள். அகனை சந்திக்கச் சென்ற நேயாவின் வரவை எதிர்பார்த்து இங்கே அலுவலகத்தில் சுரபி தவிப்போடு காத்திருக்க, அவளை வெகு நேரம் தவிக்க விடாமல் நேயா அலுவலகத்திற்கு நேராக வந்து சேர்ந்தாள். அவளை கண்டதுமே நேயா, போன விஷயம் என்னாச்சு? நம்ம தானே அந்த இண்டஸ்ட்ரீஸோட அக்கௌண்ட்ஸ பார்க்க போறோம். நான் சொன்ன மாதிரி நீ நினைச்ச அகன் அவர் இல்ல தானே? அவருக்கு உன்னை யாருன்னே தெரியல தானே? என்ன சரியா என்று சுரபி கேள்வி மேல் கேள்விகளாக கேட்டுக்கொண்டிருக்க, நீ சொன்னது தப்பு. ரேடியோல பேசின அகனும் இன்னைக்கு நான் சந்திக்க போன அகனும் ஒரே ஆள் தான். அதே போல நான் தான் ரேடியோல பேசின நேயரதின்னு அவருக்கு தெரிஞ்சிடுச்சு என்று நேயா கூறவும், அப்போ இந்த ஆஃபர் நமக்கு கிடைக்கலையா என்று சுரபி கேட்கும் போதே அவள் குரல் உள்ளே போயிருந்தது. இல்ல, நாம தான் அகன் இண்டஸ்ட்ரீஸ் அக்கௌண்ட்ஸ பார்க்க போறோம் என்று நேயா கூற, சுரபி கேள்வியாக பார்க்கவும் நேயா அங்கு நடந்ததை கூறினாள். இவ்வளவு நடந்தும் அகன் உனக்கு இந்த ஆஃபர் கொடுத்திருக்காருனா இதுலயே தெரியலையா அவரோட மனசு என்று சுரபி கூற, போதும் போதும், அந்த மனசு எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்க எந்த அவசியமும் இல்ல. எனக்கு அந்த ஆஃபரை ஏத்துக்க விருப்பமே இல்ல. கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத மனுஷன். ஆனாலும் பர்சனலையும் அபிஷியலையும் சேர்த்து குழப்பிக்க விரும்பலன்னு அகன் சொன்னதுக்காகவும், நீயும் அப்படித்தானே சொன்ன? கூட ஜெனரல் மேனேஜர் கமல் என்னை ரெக்கமெண்ட் செஞ்சதுனால நான் அவரை இன்சல்ட் செய்யறது போல ஆயிடக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த ஆஃபருக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா ஒண்ணு, வேலை விஷயமானாலும் திரும்ப அகனை சந்திக்க எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை என்று நேயா கூறினாள். புரியுது நேயா, இனி வேலை விஷயமா நீ ஜெனரல் மேனேஜர் கமலையே சந்திச்சு பேசு என்ற சுரபி, எப்படியோ இந்த ஆஃபர் நமக்கு கிடைச்சது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இதனால நம்ம ரேஞ்சே வேற மாதிரி ஆக போகுது. இது இப்ப சொன்னா உனக்கு புரியாது, இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போற மாற்றங்களால புரிஞ்சுப்ப என்று கூறவும், அதையும் தான் பாப்போமே என்று நேயா அதற்கு பதில் கூறினாலும் அவளுக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை என்பது உண்மைதான். ஏனெனில் அகனை சந்திக்கப் போகிறோம் என்று தெரிந்த பின் அகன் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி அவளும் ஓரளவு தெரிந்து கொண்டே அவனை காணச் சென்றாள் என்பதே உண்மை.
கண்டிப்பாக இந்த வாய்ப்பு அவர்கள் நிறுவனத்தின் முன்னேற்றத்திற்கு பெரும் உதவியாக இருக்கும் என்பதை அவளும் எப்போதோ அறிந்து கொண்டாள். தன் சகோதரியை பார்த்துவிட்டு கமல் நேராக அலுவலகத்திற்கு வந்தவனுக்கு, நேயா அலுவலகத்திற்கு வந்தாளா, அவளையே கணக்கு வழக்குகளை பார்க்க அகன் நியமித்து விட்டானா என்பதை உடனே தெரிந்து கொள்ள நினைத்தமான். மற்றவர்களிடம் விசாரிப்பதற்கு முன்பு நேராக அகனிடமே கேட்டு தெரிந்து கொள்ள எண்ணி அகனின் அறைக்கு சென்றான். அகன் ஏதோ வேலையாக இருந்தவன் கமலை அங்கு கண்டதும், என்ன கமல், உன்னோட அக்காவை பாத்தியா? என்ன சொன்னாங்க? வளகாப்பு எப்போ வைக்கலாம் சொன்னாங்களா என்று அவனே முதலில் கேள்விகளை கேட்க ஆரம்பித்தான். அக்காவும் 7ஆம் மாசமே கையலுக்கு வளகாப்பு பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்க. சில தேதிகளும் பார்த்து சொல்லியிருக்காங்க. அதுல எந்த தேதியில வச்சுக்கலான்னு நீங்க பார்த்து சொல்லுங்க அகன் என்று அவன் பத்மா குறித்து கொடுத்த தேதிகளை காண்பிக்க, நீயும் கயலும் சேர்ந்து எந்த தேதின்னு முடிவு பண்ணுங்க, அதான் நல்லா இருக்கும். ஆனா தேதி முடிவு செஞ்சதுமே என்கிட்ட சொல்லுங்க, அப்போதான் என்னோட வேலைகளை ஒத்தி போட வசதியா இருக்கும். அதோட ஃபங்க்ஷனுக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணணுமே என்று அகன் கூறவும் கமலும் அதற்கு சம்மதித்தான். அகன், நேயரதி உங்களை பார்க்க வந்தாளா என்று கமல் கேட்கவும் அகன் அதிர்ச்சியும் வியப்புமாக அவனை பார்க்க, அப்போதுதான் நேயாவை ஒருமையில் பேசியதை நினைவு கூர்ந்தவன், சாரி, பேச்சுவாக்குல வந்துருச்சு. நேயரதி உங்களை பார்க்க வந்தாங்களா என்று மீண்டும் கேட்டான். வந்தா வந்தா என்று அகன் பதில் கூற இப்போது கமல் அதிர்ச்சியானான். அதை பார்த்த அகனோ, சாரி கமல், என்னால நேயாக்கு மரியாதை கொடுத்தெல்லாம் பேச முடியாது. ஏன்னா அவ என்னை எந்த அளவுக்கு பேசியிருக்கான்னா, சொல்ல போனா எனக்கு அவளை சந்திக்க துளி கூட விருப்பம் இல்லை. ஏதோ உனக்காக தான் அவளை சந்திச்சேன் என்று அகன் கூறவும் கமல் அவன் பேச்சில் ஒன்றும் புரியாமல் விழிக்க, என்ன ஒன்னும் புரியலையா என்று அகனே அவனது நிலையை புரிந்து கொண்டு கேட்டவன் ரேடியோல பேசியதை பற்றி கூறினான். அதை கேட்டு கமலுக்கு இன்னும் அதிர்ச்சியாக, அப்போ நேயாவ நம்ம இண்டஸ்ட்ரீஸ் ஆடிட்டரா நீங்க முடிவு பண்ணலையா என்று அவன் கேட்க, நேயா திமிர் பிடிச்ச பொண்ணா இருந்தாலும் நல்ல திறமையான பொண்ணு. என்னதான் நீ ரெக்கமெண்ட் செஞ்சாலும் நானும் நேயாவோட கம்பெனி பத்தி அவ ஆடிட்டிங் பார்த்த சில கம்பெனிகள்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். தனிப்பட்ட விஷயத்துக்காக திறமையான ஒருத்தரை நம்ம இழந்துடக்கூடாதுல்ல. அதனால நம்ம கம்பெனி ஆடிட்டிங்க நேயா தான் பார்க்க போறா. நம்ம இண்டஸ்ட்ரீஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அவகிட்ட காமிச்சாச்சு, அவளும் ஒத்துக்கிட்டா. ஆனா ஒண்ணு, இதுக்கு மேல வேலை விஷயமா கூட அவளை சந்திக்கிறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. அதனால இனி நீ தான் இதெல்லாம் டீல் செஞ்சுக்கணும், புரிஞ்சுதா என்று அகன் கூறவும் கமலும் அப்போதைக்கு தலையாட்டி கொண்டான். பின் அவன் அகனின் அறையை விட்டு வெளியே வந்தபோது நேயா பேசிவிட்டு சென்ற பெண் வந்து கமலிடம் நேயா நன்றி கூறியதும் அவனை சந்திக்க விரும்புவதாக சொல்லி சென்றதையும் கூற, அதை கேட்டு புன்னகைத்து கொண்டவனோ, என்ன நீ நேர்ல பார்க்கும்போது இதே மனநிலை உனக்கு இருக்குமா நேயா? நான் தான் உனக்கு ரெக்கமெண்ட் செஞ்சேன்னு உனக்கு தெரிஞ்சா தொடர்ந்து நீ இந்த வேலையில இனி இருப்பியா என்று தனக்குள்ளே பேசிக்கொண்டவனுக்கு நேயாவை நேரில் எதிர்கொள்வதை நினைத்து மனதிற்கு கொஞ்சம் அச்சமாகத்தான் இருந்தது. இன்னும் சில தினங்களில் நடக்கவிருக்கும் கயல்விழியின் வளைகாப்பிற்கு தனது சொந்த பணத்தில் அவளுக்கு தங்கத்தில் வளையல் வாங்க கமல் விரும்பியவன் அவளை நகைக்கடைக்கு அழைத்து வந்திருந்தான். வளைகாப்பிற்கான மொத்த செலவும் அகன்தான் பார்த்துக் கொள்கிறான். அதில்லாமல் தங்கைக்கு வைரத்திலேயே வளையல் செய்து போடக்கூட அவன் தயார்தான். அவளது திருமணத்திற்கு அவ்வளவு செய்தானே, அதில் வளையலும் அடக்கம்தான். இருந்தாலும் மனைவிக்கு வளைகாப்பிற்கு தங்க வளையல் வாங்க கமல் விரும்பினான். அதனாலேயே அவன் முன்னமே மனைவியிடம் தன் விருப்பத்தை தெரிவித்திருந்தான். அகன் கூட, கயல்மா, உன்னோட வளக்காப்புக்கு உனக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லு, பண்ணிடலாம் என்று தங்கையிடம் கேட்க, அண்ணா, வளக்காப்புக்கு பெருசா ஒன்னும் தேவையில்லை, கை நிறைய கண்ணாடி வளையல் போட்டுக்கணும், அவ்வளவுதான். ஆனா கமல் எனக்கு தங்கத்துல வளையல் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ணா, அதுக்காக உங்களை விட்டுருவேன் நினைக்காதீங்க, அப்போ யோசிச்சு ஏதாவது கிஃப்ட் கேட்பேன் என்று கயல்விழியும் கூறியிருந்தாள். கமலின் விருப்பத்தை தெரிந்து கொண்ட அகனிற்கு மகிழ்ச்சிதான். அவர்கள் விருப்பம் என்னவோ அப்படியே செய்து கொள்ளட்டும் என்று அவனும் அமைதியாகிவிட்டான். நீங்க தானே கிஃப்ட் செய்யணும்னு நினைச்சீங்க, நீங்களே உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்துருங்க கமல் என்று கயல் சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆனாலும் கமல் அவளே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்து வந்திருந்தான். அதற்கேற்றாற்போல் கயல்விழியும் ஆர்வமாக வளையல்களை பார்த்து கொண்டிருந்த போது, என்ன கயல், எப்படி இருக்க என்ற குரலில் அவள் திரும்பி பார்க்க அகன் பருதியின் அத்தை நின்றிருந்தாள். நல்லா இருக்க அத்த, நீங்க எப்படி இருக்கீங்க என்று கயலும் அவளை பார்த்து பதிலுக்கு விசாரிக்க, ஏதோ இருக்கேன் என்று பதில் கூறியவள், என்ன வளையல் வாங்க வந்திருக்கியா?
எங்க பையன் சொத்தெல்லாம் இப்படி நகை கடைக்கு போகுது என்று அவர் குத்தலாக பேச கயல்விழிக்கு அது வருத்தத்தை கொடுத்தது. பார்த்தாலே அவள் கருவுற்றிருப்பது தெரிகிறது. அதை பற்றி விசாரிக்காமல் இவர் இப்படி பேசுகிறாளே என்று மனதில் பேசியபடி கமல் அவளை வெறுப்பாக பார்த்தான். என்னோட வளகாப்புக்கு வளையல் வாங்க வந்தோம் அத்தை. என்னோட கணவர் தான் எனக்கு வளையல் வாங்கி தர விருப்பப்பட்டாரு என்று கயல்விழி பதில் கூற, அப்படி வெளியே சொல்லிக்க வேண்டியதுதான் என்று அவள் இன்னும் கயல்விழியை காயப்படுத்துவது போல் பேசினாள். சரி, அதனால உங்களுக்கு என்னவா? அவளோட அண்ணன் அவளுக்கு வாங்கி கொடுக்கிறாரு. அது அவர் பணம். இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கமல் கேட்க, தங்கன்னு சொல்லிட்டா தங்கையிடுமா? என்ன இவ அவனோட கூடவா பிறந்தா? இவ அந்த வீட்டுல வேலை செஞ்சவங்க பொண்ணு தானே. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? எல்லாம் எங்க வீட்டு பையனை சொல்லணும். சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு வேலைக்கார குடும்பத்தை என்னமோ சொந்த குடும்பம் போல பாக்குறான். அதோட விளைவு அவன் சொத்தெல்லாம் இப்படி நகையும் சொத்துமா வீணா போகுது. அவனுக்கு என்ன குடும்பமா குழந்தையா? அவன் கல்யாணம் பண்ணிக்காம தனியா இருக்கிறது தானே உங்களுக்கெல்லாம் வசதியா போச்சு. அவனுக்கு ரத்த சொந்தமா இருந்திருந்தா இப்படி இவ்வளோ காலம் அவனை தனியா இருக்க விட்டுருப்பீங்களா? அவன் கூட பிறந்த தங்கையா இருந்தா தன்னோட அண்ணனுக்கு இவ்வளோ காலம் கல்யாணம் நடத்தி பார்க்காம விட்டு வச்சிருப்பாளா? அவனோட வாழ்க்கையில அக்கறைப்பட்டிருப்பா. ஆனா நீங்க இதுவே லாபம்னு இருக்கீங்க என்று அவள் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போக, நீங்க தான் இத்தனை அக்கறையா இருக்கீங்களே, நீங்க பேசி ஆகன கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டியதானே என்று கமல் கேட்டான். என் கூட இருந்து வசதி அனுபவிக்கிறது நீங்க தானே. அவன் தான் எங்களை முக்கியமா நினைக்கிறது இல்ல. அப்புறம் நாங்க ஏன் அவனுக்காக மெனக்கலணும் என்று அவள் கேட்க, அப்புறம் எதுக்கு ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரி பேசுறீங்க? அவனுக்கு எப்போ விருப்பமோ அப்ப கல்யாணம் பண்ணிப்பாரு. எதுக்கு வீணா கவலைப்பட்டு உங்க உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க என்று கமல் கேட்கவும், அதானே, யார் எப்படி போனா எனக்கு என்ன என்று கேட்டவள் அங்கிருந்து சென்று விட்டாள். ஆனால் அவள் பேசியதில் கயல்விழி கவலையோடு கண்கள் கலங்கி நிற்க, கயல், அவங்க சொன்னா அதுக்காக நாம அப்படியா? நமக்கு அகன் வாழ்க்கையில் அக்கறை இல்லாமலா இருக்கும்? அவங்களுக்கு என்ன தெரியும்? கூட உறவாடி அகனோட சொத்துக்களை சுரண்ட முடியலன்னு இப்படிலாம் பேசுறாங்க. அதுக்கு நீ வருத்தப்படாத என்று கமல் அவளுக்கு ஆறுதல் கூற, என்ன இருந்தாலும் அவங்க சொல்றது நியாயம் தானே. இதுவே நான் அகன் அண்ணனுக்கு கூட பிறந்த தங்கையா இருந்தா வற்புறுத்தியாவது அவருக்கு கல்யாணம் நடத்தி வச்சிருப்பேன்ல என்று கயல்விழி கேட்கவும், அகன் என்ன சின்ன குழந்தையா? அவரை வற்புறுத்தியோ இல்ல கட்டாயப்படுத்தியோ கல்யாணம் செஞ்சு வச்சிட முடியுமா? கல்யாணங்கிறது ஒரு நாள்ல முடிகிற விஷயமா? அது காலாகாலமா தொடர்ற பந்தம். அது அகன் மனசு வச்சா மட்டும்தான் முடியும். அவர் மனசு வைக்காதப்போ அவங்க அவரோட அம்மா அப்பா இருந்தாலும் அது முடியாத விஷயமா தான் இருந்திருக்கும். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, இந்த சமயத்துல நீ இப்படி வருத்தப்பட்டு அழறதெல்லாம் உனக்கும் நம்ம பாப்பாக்கும் நல்லதில்ல. இது மட்டும் அகனுக்கு தெரிஞ்சா அவர் இன்னும் வருத்தப்படுவாரு என்று கமல் சமாதான வார்த்தைகள் கூறினான். அவன் அகன் பேரை எடுக்கவே கயல்விழியும் கண்களை துளைத்து கொண்டவள், கமல், அத்தை பேசினது அகன் அண்ணாவுக்கு தெரியவே கூடாது, சரியா என்று சொல்ல, கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன், போதுமா என்றவன், என்ன வளையல் வாங்கலாமா இல்ல 100 நாள் வரலாமா என்று அவளிடம் கேட்க, அகனின் அத்தை பேசியது அவளது மனதிற்கு வருத்தத்தை கொடுத்தாலும் கமலுக்காக யோசித்தவள், இல்ல, வளகாப்புக்கு இன்னும் 1 வாரம் தானே இருக்கு, இப்பவே வாங்கிட்டு போயிடலாம் என்று மீண்டும் வளையல்களை பார்வையிட்டாள். மீண்டும் வீடு திரும்பும்போது கார் பயணத்தில் அகனின் அத்தை பேசியதே அவளுக்கு மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அகனின் கல்லூரி வயதிலே அவனது பெற்றோர்கள் ஒருவர் பின் ஒருவராக இறந்திருக்க, அன்னை மற்றும் தந்தை வழி உறவினர்கள் அதிகம் இருந்தாலும் யாரும் அவனை அதன் பின் அரவணைத்து அக்கறையாக பார்த்து கொண்டது கிடையாது. அப்போது இந்த அளவுக்கு அவனுக்கு வசதியும் கிடையாது. அப்போது அகன் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு சிறிய தொழிற்சாலையாக மட்டும்தான் இருந்தது. அதில் வந்த வருமானத்தில் வீடு நகை என்று ஓரளவிற்குத்தான் அகனின் தந்தை சொத்துக்கள் சேர்த்து வைத்திருந்தார். அதனால் உறவினர்களும் அவன் மீது அத்தனை அக்கறை காட்டவில்லை. கயல்விழியின் தந்தை அகனின் வீட்டில் கார் ஓட்டுநராக முதலில் பணிபுரிய, அகனின் அன்னைக்கு அவ்வப்போது உடல்நலம் சரியில்லாமல் போகும் என்பதால் வீட்டோடு இருந்து வீட்டு வேலைகளையும் அவரையும் பார்த்து கொள்ள தேவைப்பட்டதால் கயல்விழியின் அன்னையே அந்த வேலையை செய்ய ஒத்துக்கொள்ளவும், கயல்விழியின் குடும்பம் அங்கு வீட்டோடு இருந்து அங்கு அனைத்து வேலைகளையும் பார்த்து கொண்டனர். பெற்றோர்களின் மறைவுக்கு பின் அகனுக்கான பாசமும் அக்கறையும் கயல்விழியின் குடும்பத்திடம்தான் கிடைத்தது. கயல்விழியை குழந்தையிலிருந்தே ஒரு தங்கையாகத்தான் அகன் பாவித்தான். அவன் பெற்றோர்கள் இருக்கும்போதே கயல்விழிவின் படிப்புக்கான செலவுகளை அவர்கள் ஏற்று வந்தார்கள். அதை அகனும் பின்பற்றி வந்தான்.
பின் ஒரு விபத்தில் கயல்விழியின் பெற்றோர்கள் இருவரும் ஒன்றாகவே இறந்துவிட, அதன் பின் கயல்விழியை தன் தங்கையாகவே தத்தெடுத்துக் கொண்டவன் அவளது எதிர்காலத்தின் பொறுப்பாளனாக மாறினான். அவனது உழைப்பில் அகன் இண்டஸ்ட்ரீஸ் பல தொழிற்சாலைகளாக மாற, உறவினர்கள் அதன் பின் அவனோடு ஒட்டி உறவாட வந்தனர். ஆனால் அகன் அவர்களை தூரத்திலேயே நிறுத்தியிருந்தான். கயல்விழியின் படிப்புக்குப் பிறகு அவளுக்கு தனது அலுவலகத்திலேயே அகன் ஒரு வேலை போட்டுக் கொடுக்க, அப்போதுதான் கமலும் அங்கு வேலைக்கு சேர்ந்திருந்தான். முதலில் இருவரும் நல்ல நண்பர்களாகத்தான் பழகினர். கமல் அவனை பற்றி அனைத்தும் அவளிடம் பகிர்ந்திருக்கிறான். அதில் அவன் காதல் தோல்வியை பற்றியும் கூறியிருக்கிறான். கமலின் கண்ணியமான அணுகுமுறையில் கயல்விழி அவனை காதலிக்க ஆரம்பித்தாள். அகன் அவளது திருமணம் குறித்து பேசும்போது தன் மனதை பற்றி தன் சகோதரனிடம் அவள் மறைக்காமல் கூறவும், அகன் கமலிடம் பேசினான். முதலில் தயக்கம் காட்டிய கமல் பிறகு நன்றாக யோசித்தவன் தன்னை பற்றி அனைத்தும் தெரிந்தே வைத்திருக்கும் கயல்விழியை திருமணம் செய்து கொள்வதே சிறந்தது என்று முடிவெடுத்தான். தனது உடன் பிறந்த சகோதரிக்கு கூட அண்ணன் இத்தனை சிரத்தை எடுத்து திருமணம் செய்து வைத்திருப்பானா என்பது சந்தேகமே. என்பது போல் கயல்விழியின் திருமணத்தை அகன் சிறப்பாக நடத்தியிருந்தான். சீர்வரிசையில் ஒரு குறையும் அவன் வைக்கவில்லை. திருமணத்திற்கு பிறகு அவர்கள் வசிக்க வீடு, சில சொத்துக்கள் என்று அனைத்துமே செய்தான். அதை ஏற்றுக்கொள்ள கமலும் கயல்விழியும் தயக்கம் காட்டிய போது அவர்களுக்கு தனது அன்பை புரிய வைத்து அதை ஏற்றுக்கொள்ளச் செய்தான். இதையெல்லாம் அவனின் உறவினர்கள் கேட்டும் பார்த்தும் தெரிந்து கொண்டவர்களுக்கு கயல்விழியின் மீது எப்போதுமே ஒரு பொறாமை உண்டு. இத்தனை அன்பும் பாசமும் காட்டும் தன் அண்ணனுக்கு கயல்விழி செய்தது என்ன? அவள் நினைத்தால் கண்டிப்பாக அவனை திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்திருக்கலாம். ஆனால் அதை செய்யாமல் விட்டதை நினைத்து கயல்விழிக்கு மிகவும் குற்ற உணர்வாக இருந்தது. ஆனால் இனியும் அமைதியாக இருக்கக்கூடாது. எப்படியாவது அகனை திருமணத்திற்கு சம்மதிக்க வைக்க வேண்டும் என்று கயல்விழி மனதில் உறுதி எடுத்துக் கொண்டாள். மேலும் 2 நாள் கழிந்திருக்க அகன் இண்டஸ்ட்ரீஸ் கணக்கு வழக்குகளில் சில சந்தேகங்கள் இருந்ததால் அதை பற்றி பேசுவதற்கு கமலை சந்திக்க வேண்டும் என்று நேயா அனுமதி கேட்டிருந்தாள். ஏற்கனவே நேயாவுடன் தன்னையே பேசச் சொல்லி அகன் சொல்லியிருக்க, அதில்லாமல் இன்று அகன் தொழிற்சாலைகளை பார்வையிடச் சென்றிருப்பதால் அலுவலகத்திற்கு வர தாமதமாகும் என்பதால் கமல் நேயாவை சந்திக்க அனுமதி அளித்து விட்டான். இருந்தாலும் நேயாவை நேரில் சந்திக்கும் போது என்ன நடக்கும் என்பது தெரியாததால் அதை குறித்து யோசித்தபடியே இருந்தான். ஆனால் எத்தனை நாள்தான் அவளை நேரில் சந்திக்க முடியாமல் தப்பிக்க முடியும்? அவன் இந்த அலுவலகத்தில் வேலை செய்பவன். நேயாவோ இந்த அலுவலகத்திற்காக வேலை செய்பவள். என்றாவது ஒரு நாள் இருவரும் சந்திக்கும் சூழ்நிலை வரும் தானே. அது இன்றே வரட்டுமே என்றுதான் அவளை சந்திக்க வரச் சொன்னான். ஆனால் ஒரு பக்கம் இப்போதுதான் நேயா இந்த வேலையை ஏற்றிருக்கிறாள். இப்போதே இவனை அவள் பார்த்து விட்டால் அடுத்து உடனே இந்த வேலையை மறுத்து விடுவாளோ என்ற பயமும் அவனுக்கு இருந்தது. இப்படியே யோசித்தபடி அவன் நேரத்தை கடத்தி கொண்டிருக்க, நேயாவை வரச் சொல்லியிருந்த நேரமும் நெருங்கிவிட, நேயாவிடம் என்ன பிரதிபலிப்பு இருக்கும் என்பது குறித்து அவனுக்கு இன்னமும் பதட்டம் கூடியது. ஆனால் அவனது இத்தனை நேர பயமும் வீண் என்பது போல் சுரபிதான் அவனை காண வந்தாள். ஹலோ சார், ஐம் சுரபி. என்ஆர்எஸ் ஆடிட்டோட இன்னொரு ஆடிட்டர்னா என்று சுரபி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள, தெரியும் சுரபி, அன்னைக்கு கூட உங்கள்கிட்ட தானே போன்ல பேசினேன் என்று கமல் கூறினான். ஆமா சார், அது நான் தான் என்று அவள் பதில் கூற, ஆமா மிஸ் நேயா தானே வரதா சொன்னாங்க, இப்ப நீங்க வந்திருக்கீங்க என்று சுரபியிடம் அவன் கேட்டாலும் மனதில் ஒரு சிறு நிம்மதி வந்தது போல் அவனுக்கு. அது நேயா தான் வர ரெடியா இருந்தா, ஆனா திடீர்னு ஒரு எமர்ஜென்சின்னு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதா போச்சு என்று சுரபி கூறவும், ஐயோ நேயாவுக்கு என்ன என்று அவன் பதறினான். இல்ல, நேயாக்கெல்லாம் ஒன்றும் இல்ல, அவளோட அக்கா கணவரை தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களாம். என்ன பிரச்சனைன்னு தெரியல, அங்க போனாதான் தெரியும். அதான் அவ அவசரமா கிளம்பி போயிட்டா. அக்கவுண்ட்ஸ்ல சின்ன சின்ன டவுட் தான், அதான் நானே கேட்க வந்தேன். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று சுரபி கேட்கவும், ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று கமலும் பதில் கூறினான். அடுத்து சுரபி வந்த வேலையில் கவனம் செலுத்த கமலும் அவளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தான். பின் சிறிது நேரத்திலேயே வேலை முடிந்து விடவும், ஒரு முறை எல்லாம் சரியா இருக்கா இல்ல வேற ஏதாச்சும் சந்தேகம் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க சுரபி, எனக்கு அபிஷியலா ஒரு முக்கியமான கால் பேச வேண்டியிருக்கு, உங்களுக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடுத்து விட சொல்றேன் என்று சொல்லிவிட்டு கமல் வெளியே சென்று விட்டான். பின் வேலையால் கொண்டு வந்து கொடுத்த சிற்றுண்டியை சாப்பிட்டபடி சுரபி வேலையில் கவனம் வைத்திருக்க, அப்போது நேயாவிடம் இருந்து அழைப்பு வந்தது. சுரபி அந்த அழைப்பை ஏற்றதும், என்ன சுரபி, அங்க வேலை முடிஞ்சிருச்சா
இல்ல நான் வரணுமா என்று நேயா கேட்க, தேவையில்ல நேயா, இங்க கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சுது. கொஞ்ச நேரத்துல நான் கிளம்பிடுவேன். சரி, நீ ஹாஸ்பிடல் போனியே, என்னாச்சு? உன்னோட மாமா நல்லா தானே இருக்காரு என்று சுரபி விசாரிக்கவும், ஏற்கனவே அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. இப்போ அடிக்கடி நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றாராம். ஹார்ட்ல ஏதாச்சும் அடைப்பு இருக்கலாம். ஆஞ்சியோ செஞ்சு பார்க்கலாம். அதுலயும் சரியாகலைன்னா சர்ஜரி தான் செய்யணும்னு சொல்றாங்க. இதுவே அக்காவுக்கு சாதகமா போச்சு. திடீர்னு ஆபரேஷன்னா நான் பணத்துக்கு எங்க போவேன்? ஆபரேஷனுக்கு அப்புறம் அவரும் வீட்ல ரெஸ்ட்ல தான் இருக்கணும். இந்த வீட்டை வித்து பணம் கிடைச்சா எனக்கு உதவியா இருக்கும். ஆனா அதுக்கு நீ மனசு வைக்கணும்னு ஒரே புலம்பல். கூட அண்ணாவும் எனக்கு வீடு கட்ட பணம் தேவைப்படுதுன்னு அவனும் அவன்பாட்டுக்கு புலம்புறான். இதுல கணேஷ் நான் பேசுனது எதையுமே மனசுல வச்சுக்காம என்ன கல்யாணம் செய்ய தயாரா இருக்கானாம். என்னோட அக்கா சொல்றா. அவனை கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு நான் பாழுங்கணத்துல விழலாம். கொஞ்ச நாளாவே ஒரே மென்டல் டார்ச்சரா இருக்கு என்று நேயா புலம்பினாள். தோழியின் நிலை கண்டு சுரபிக்கு வருத்தமாக இருந்தது. இப்போ இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போற நேயா என்று அவள் கேட்க, தெரியல. இவங்க கொடுக்குற டார்ச்சர்ல எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. நானே பார்த்து யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் இவனை கல்யாணம் செஞ்சுக்கோ, அவனை கல்யாணம் செஞ்சுக்கோன்னு தொல்லை கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்போ உனக்கு நீயே வரம் தேட போறியா என்று சுரபி கேட்க, அதான் தெரியலன்னு சொன்னனே. அப்போதைக்கு அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா அடுத்து என்ன செய்யன்னு தான் எனக்கும் புரியல என்று நேயா கூறினாள். சரி, இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும், கவலைப்படாத நேயா என்று சுரபி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கமல் அங்கு வந்தான். சரி, நீ வேலையை முடிச்சுட்டு ஆபீஸ்க்கு வா, நான் வீட்டுல போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் என்று சொல்லி நேயா அழைப்பை அணைத்தாள். அவள் ஏதோ பிரச்சனை என்று நேயாவிடம் பேசுவதை கேட்டதால், நேயாவுக்கு என்ன பிரச்சனை என்று கமல் யோசித்தவன், என்ன ஏதோ பிரச்சனைலாம் நேயாட்ட பேசிட்டு இருந்தீங்க, அதுலயும் அவங்க ஹாஸ்பிட்டல் போனதா வேற சொன்னீங்க, அங்க ஏதாச்சும் சீரியஸா என்று சுரபியிடம் அவன் கேள்வி கேட்கவும், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, அவங்க மாமா ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட் தான், சர்ஜரி செய்ய வேண்டி வரும்னு சொல்லியிருக்காங்க போல. ஆனா நேயாவுக்கு இப்போ வேற ஒரு பிரச்சனை, அதுக்கு தான் என்ன தீர்வுன்னு தெரியல என்று அவள் பதில் கூறினாள். ஓ, என்ன பிரச்சனை சொன்னா நானும் ஏதாச்சும் தீர்வு கிடைக்குமான்னு பாப்பேன்ல என்று அவன் கேட்க, இதுக்கு உங்களால என்ன தீர்வு சொல்ல முடியும்? நேயாவுக்கு கல்யாணத்துல விருப்பமே இல்ல. ஆனா அவளை கல்யாணம் செஞ்சுக்க சொல்லி அவளோட அக்காவும் அண்ணாவும் கட்டாயப்படுத்துறாங்க. ஏன்னா நேயாவுக்கு கல்யாணம் ஆனாதான் அவங்க பூர்வீக வீட்டை விற்க முடியுமா. இப்போ அவங்க மாமாவுக்கு சர்ஜரி செஞ்சா அதை சமாளிக்க பணம் தேவைப்படும்னு இப்ப எமோஷனலா பிளாக்மெயில் பண்றாங்க. சரி, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு இவளே டைம் கேட்டு வந்திருக்கா. கல்யாணங்கிறது அவசர அவசரமா செய்யற விஷயமா? அதுலயும் கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருக்கவளுக்கு அதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம புலம்புறா என்று சுரபி சொல்லி முடிக்கவும், இது ஏற்கனவே தெரிந்த விஷயம் என்பதால், நீங்க சொல்றதும் சரிதான் என்று பதில் கூறியவன், ஆனா நேயா எதுக்கு கல்யாணம் வேணான்னு சொல்றாங்க என்று கேட்க, நேயா முன்ன ஒருத்தரை காதலிச்சிருக்கா. ஆனா அந்த காதல் தோல்வியில முடிஞ்சிருச்சு. கூட அதுக்கு முன்னமே சில கசப்பான சம்பவங்களால ஆண்கள் மேல ஒரே வெறுப்பு. இப்போ எந்த ஒரு ஆணையும் அவ நம்ப தயாரா இல்ல என்று சொல்லிக் கொண்டிருந்தவள், அப்போதுதான் யாரோ மூன்றாம் நபரிடம் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து, சரி சார், அக்கவுண்ட்ஸ்ல இப்ப எந்த சந்தேகமும் இல்ல, அப்ப நான் கிளம்பட்டுமா என்று கேட்க, அவனும் சரி என்று தலையசைக்கவும் சுரபியும் அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். ஆனால் அவள் சொன்னதைத்தான் கமலால் நம்ப முடியவில்லை. நேயா யாரையோ காதலித்தாளா? அது பற்றி அவனுக்கு ஒன்றும் தெரியவில்லையே. அது யாராக இருக்கும்? அவளுக்கும் தன்னை போல் காதல் தோல்வியா? அதில்லாமல் ஆண்கள் மீது வெறுப்பு என்றால் அதற்கு தானும் ஒரு காரணம் என்பதை நினைத்து அவனுக்கு வருத்தமாக இருந்தது. அது என்ன காரணம்?